வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன வழிகள் பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கான பாதைகள். சின்ன சின்ன வழிகள் பெரிய ஆசீர்வாதத்துக்கான பாதைகள், மகிழ்ச்சிக்கான பாதைகள், ஹாப்பினஸ்க்கான பாதைகள், வெற்றிக்கான வழிகள் இந்த வழிகளே. வெற்றிக்கான வழிகள் இந்த வழிகளே. எனவே வழிகளை தாண்டி செல்லுங்கள் அன்பர்களே. உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஏனென்றால் இந்த வழிகளை வைத்தே நாம் வீழ்த்தப்படுவோம். நம் நண்பர்களே நம்மை பார்த்து கேட்பாங்க, நீ டெய்லி கோயிலுக்கு போனே, என்ன பெருசா சாதிச்ச, என்ன பெருசா வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது என்று நம்மை பார்க்கிற நம் நண்பர்களே, நம்ம தெரிந்தவர்களே கேள்வி கேட்பார்கள். நமக்குள்ளே ஒரு சந்தேகம் கூட எழுந்துவிடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோருமே வழிகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மனதிலையும் ஏதோ ஒரு வழிகள் இருக்கு, காயங்கள் இருக்கிறது. நம்ம ஜபமே பல நேரத்தில் ஒருவேளை ஆண்டவர் கேட்கலையோ அவ்வளவுதானோ என்றெல்லாம் நமக்கே தோன்றும். நம்ம திடப்படுத்தி கொள்ளணும், நம்ம உறுதியா இருந்துடணும். உதாரணத்துக்கு தருகிறேன் இறைவார்த்தை, திருப்பாடல் 42 எடுங்க, 10வது வார்த்தை. உன் கடவுள் எங்கே என்று பகைவர் நார்தோறும் என்னை பார்த்து கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகிறது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த உலகம். நம்ம மேல பாசம் காட்டுவது போல இந்த உலகம் உன்னை என்ன பண்ணும்னா உன்னை அமுக்கிக் கொண்டே இருக்கும். கடவுள் இல்லை அப்படின்றத சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே அன்பர்களே, இந்த டிராப்ல விழுந்து விடக்கூடாது. அந்த ஏமாற்றத்தில் நம்ம சாய்ந்து போய்விடக்கூடாது. அவர்களுடைய தீமையான வார்த்தைக்கு நாம் இரையாய் போகிவிடக்கூடாது. தொடர்ந்து ஆசிரியர் சொல்லுகிறார் பாருங்க, 42வது அதிகாரம் 11வது வார்த்தை. என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன்? நமக்குள்ள நம்ம கேட்டுக்கணும், ஆண்டவர் ஒருபொழுது கைவிட மாட்டார். தொடர் தோல்விகள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், உடல் சுகம் இல்லாம இருக்கலாம், என்ன வேணா வாழ்க்கையில இருக்கலாம். சனிக்கிழமை அன்னை மரியாள் ஜெபத்துல சொல்றேன், நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்துல சொல்றேன், நம்மை நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டும். 11வது வார்த்தை, 42வது திருப்பாடல் 11வது வார்த்தை. என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன்? ஏங்க நம்பிக்கை இழக்கிறீங்க? ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க? திடப்படுத்திக் கொள்ளுங்க. என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் அவர் சொல்லிட்டு போயிருக்கார். சரி, நம்ம ஆண்டவர் நெருக்கமா வரும்பொழுதுலாம் சில சோதனைகள்லாம் வருங்க, சவால்கள்லாம் வரும். அவரே சில டெஸ்டிங்க்கு நம்மளை அனுமதிப்பார், சில சோதனைக்கு நம்ம அனுமதிப்பார். தைரியத்தோடு இருக்கிற பொழுது அதை அவரே விடுவிப்பார். நாம் தைரியமாய் போராடுகிற பொழுது அவரை நம்ம விடுவிப்பார். எனவே நம்பிக்கையோடு இருங்க. எனவே திடம் கொள்ளுங்க. வழிகள் எல்லாம் வெற்றிக்கான பாதைகளை. அதான் ஆசிரியர் சொல்றார், திருப்பாடல் ஆசிரியர். என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். அவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. தாவீது இந்த வார்த்தை எழுதுகிற பொழுது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, சவுல் அவரை தேடுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த இக்கட்டான வேளையில அவரை தேர்ச்சி கொண்டு நான் என் ஆண்டவரை போற்றுவேன். அப்படின்னா நான் ஒரு நாள் வெற்றி பெறுவேன், அன்றைக்கு நான் அவரை போற்றிக் கொண்டே இருப்பேன். ஒரு நாள் இந்த உலகம் என்னுடைய கொண்டாடும், என் ஆண்டவரை, என் பெயரில் என் ஆண்டவரை கொண்டாடும், என்னை அவர் உயர்த்தினார் என்று உலகம் கொண்டாடும். அன்றைக்கும் நான் போற்றுவேன், இன்றைக்கும் நான் போற்றுவேன். உங்கள் துன்ப வேளையில ஒரு ஆராதிக, உங்கள் வழிகள் மத்தியில் அவர் துதிங்க அன்பர்களே. வெற்றி ஆசீர்வாதம் நமதாய் மாறும். வார்த்தையை கேளுங்க. நான் கடவுளை போற்றுவேன், என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இன்றைக்கு வேணா நீங்க தோல்வியில் இருக்கலாம், ஆனால் வெற்றி பெறுவது உறுதி. எனவே அவர் என்னை மீட்க போகிறார் என்பதை உணர்ந்து, ஏன்னா பைபிள் நான் படிக்கிறேன், ஜெபமால ஜெபிக்கிறேன், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியும். எல்லோருமே இப்படி அனுபவித்திருக்கிறார்கள், அவர்கள் தான் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். எல்லோரும் துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள், அவர்கள் வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறார்கள். எல்லோருமே வழிகளை அனுபவித்திருக்கிறார்கள், அவர்கள் திருச்சபையினுடைய சாட்சிகளாக இருந்திருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்களை மீட்டு இருக்கிறார், சீடர்களை அழைத்து திருத்துவர்களாக மாற்றி இருக்கிறார். அப்ப என்னையும் அவர் அழைப்பார், அவர் என்னையும் விடுவிப்பார். அதான் ஆசிரியர் எழுதுகிறார், மீட்பு செயல்களை முன்னிட்டு நான் இன்னும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துவேன். ஒருபொழுதும் உங்க நம்பிக்கை இழக்காதீங்க. வழிகள் எல்லாம் உங்கள் வெற்றிக்கான பாதைகள் தான். மீண்டும் சொல்றேன், எல்லாருமே வழியோடு தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்ன வழிகள் என்று தெரியாது. ஆனால் எல்லோருமே ஏதோ ஒரு வழியோடு, ஏதோ ஒரு கவலையோடு, ஏதோ ஒரு கலக்கத்தோடு தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், மீட்பு உண்டு, அது நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம். இந்த ஜெபத்தில் முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை தாய் மரியாள், அன்னை மரியாள் ஜெபத்தில் உங்கள் வழிகள் எல்லாம், உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். செவிப்போம். அப்பா நன்றி, ஓ வல்லவரை நல்லவரை நன்றி. அப்பா அம்மை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. உங்கள் கிருபையால் நாங்கள் வாழும்படியா, அப்பா உங்கள் ஆசீர்வாதத்தால் வாழும்படியா
ஆண்டவரே உங்கள் வல்லமையிலே வாழும்படியா எனவெல்லாம் விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நான் ஜபங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க விடுதலை தாங்க, நீங்க ஆசீர்வதிங்க. உங்கள் பெயரில மகிழ்ச்சியாய் வாழும் இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். வல்லமையான இறை கிருபையில நம்ம ஆசீர்வாதமாக வழி நடத்துவார். அவர் நம்மை விடுவிக்கிறார். வழிகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் அவர் பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான இறை கிருபையில ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்பிக்கையோடு இருங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து அவர் ஆராதிங்க. மீட்பு உங்களுக்கு உண்டு, மீட்பு நமக்கு உண்டு. தொடர்ந்து உங்கள் விண்ணப்பங்களை நீங்க கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.